கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதயத்தை பாதுகாப்பது எப்படி? பிரபல இதய நோய் தடுப்பு நிபுணர் மருத்துவர் சொக்கலிங்கம் சொல்லும் வழிமுறைகளை தற்போது கேட்கலாம். சத்தியம் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சமீப காலமாக நம் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் சரி வெப்பநிலை அதிகமாக கூடியிருப்பதால் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, அதிலிருந்து நம் என்னை எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கருத்துக்களை பரிமாற விரும்புகின்றேன். உடம்பு முழுவதும் வெளியில ஐஸ் பாஞ்சு பண்ணலாம், தண்ணீர் நல்லா உடம்பு மொத்தம் நினைச்சு வைக்கலாம். முக்கியமா அக்குலல்லையும் சரி உடம்புல சரி எந்த இடத்துல ஈரம் இருக்குன்றதோ ரொம்ப முக்கியம். அந்த ஈரமான இடத்துல வர அமர வச்சோ படுக்க வச்சோ ஒரு ஃபேனை சுத்த வச்சிங்க, அந்த வாட்டர் இருக்கிறது எவாபரேட் பண்ணும் பொழுது அந்த டெம்பரேச்சர் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ முக்கியமாக ஐஸ் மாதிரி வைக்கணும், தண்ணீரை வச்சுக்கணும். கொஞ்சம் நீங்கள் தண்ணி நிறைய தண்ணி குடிச்சிடக்கூடாது. சமயத்தில் உடனே நீங்கள் மருத்துவமனைக்கு போயிட்டாதான் அதில் இருக்க ஏதாவது நான் சொன்னேன் இல்லைங்க, இதய கோளாறோ மூளைக்கோளாறோ கிட்னி கோளாறோ கண்டுபிடிச்சு அவங்களை 100க்கு 100 காப்பாற்ற முடியும். நீங்களே மருத்துவராக ஹீட் ஸ்ட்ரோக் வர பண்ணவே முடியாது. ஸோ எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா எவ்வளவு வெயில் இருக்கட்டும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருந்த அணுகுமுறை. ஸோ சுருக்கமாக தடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்போ உடம்புல வச்சிங்களேன் 75% உடம்பில் தண்ணீர் தான். தண்ணீரை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் நம்ம உடம்புல ஒவ்வொரு அடல்ட்டுக்கும் 40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. இந்த 40 ட்ரில்லியன் செல்ஸ்ல ஒவ்வொரு செல்லையும் 75% வாட்டர் இருக்கும்போது தான் உயிரோட இருக்கிறோம். ஸோ ஹைட்ரேஷன் முக்கியம். ஹைட்ரேஷன் பண்ணும்போது சால்ட்டோடு இருக்கலாம். அதுக்கு என்னென்ன நல்லதுன்னா இளநீர், மோர், தண்ணீர், அந்த எதெல்லாம் லிக்விட் ஆகாரங்கள், ஜூஸோ சூப்போ எதுனாலும் நீங்கள் லிக்விட் நிறைய ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியமானது. வெயில் போவதை தவிர்க்க வேண்டும். அதுவும் போனோம்னா வெளியில் உடைகள் வெள்ளையாக தான் போட்டுக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வயதானவர்கள் ரொம்ப ரொம்ப வெளியில் போவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். ஏற்றோ நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு நம்மை காப்பாற்றி கொண்டு இந்த சக்தியை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்த உரைகளை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஹீட் ஸ்ட்ரோக்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்போ அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம மருத்துவமனைக்கு போயிட்டோம்னா சில டெஸ்ட்டுகள் பண்ணும் பொழுது இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே செஸ்ட், சில பிளட் டெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஹீட் ஸ்ட்ரோக்கும் காப்பாற்றணும், அட்டாக்லேருந்து காப்பாற்ற முடியும். இப்போ கவர்மெண்ட் தரப்புல இப்போ ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ் கையிலேயே டேப்லெட்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கணும். அது போட்டிங்கன்னா ஒரு 1 hour 2 hours அவங்களுக்கு உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்றாங்க. ரொட்டீனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு, ஒருத்தர் வீட்டில் இருக்கீங்க, ஒரு செஸ்ட் பெயின் வருது, உங்களுக்கு கேஸ் ட்ரபிளும் ஹார்ட் அட்டாக்காக சந்தேகம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், எக்கோஸ்பிரின்ட்டு ஒரு 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் உள்ள போட்டுக்கணும். அதை போட்டுக்கொள்வதற்கு காரணம் அந்த பிளட் கிளாட் ஆகுதுன்னு வச்சுன்னா அது கிளாட்டை கரைக்கிறதுக்கு எக்கோஸ்பிரின் உண்டு. நீங்கள் ஒருத்தருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிறவனுக்கு இந்த வலி அது போட்டுக்கலாம், தண்ணி போட்டு குடிச்சிக்கிட்டு அல்டிமேட்டாக அது எந்த தன்மையில் இருக்குது, ஹார்ட் அட்டாக் உண்டா இல்லையா எல்லாமே நீங்கள் மருத்துவமனைக்கு போனால் தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர வீட்டிலே முதலுதவி செய்துட்டு இருந்து கொண்டிருந்தால் உயிரை இழப்பதற்கு கூட வாய்ப்பு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வயலில் வச்சுக்கலாம், அது மெடிசன் சாப்பிட்டு தான் உங்களை காப்பாற்றிக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம கையில் மாத்திரை வச்சுக்கலாம், 325 மில்லிகிராம் மாத்திரை வச்சு கொண்டால் அது எக்கோஸ்பிரின் மாத்திரை தண்ணீர் குடித்து அது உங்களுக்கு கட்டாயம் கிளாட் வர்றதை தடுக்கும். பட் ஆனால் அதையே வச்சு நீங்கள் சரி நல்லா நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது விபரீதங்கள் அதிகமாகிடவில்லை. சின்ன குழந்தைங்களுக்கு அந்த சக்தி அப்போ தான் ஆரம்பம். 65 வயது 70 வயது ஆகும்போது அந்த சக்தியுடைய தன்மை குறையும் பொழுது அதை ஹீட்டை மெயின்டைன் பண்ண முடியல பாடிக்கு. ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற டெம்பரேச்சருக்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாமே வந்துடுது.